இன்றைக்கி உங்களுக்கு மைசூர் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் போட்டுறோம். மைசூர் ரசத்துக்கு என்னென்ன தேவைகள் அதையும் காமிக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் ஜாஸ்தி பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணால் தான் நானும் என் மோட்டிவேஷனில் நானும் எங்கள் ஒய்ஃபும் இன்னும் போட்டு காமிப்பேன். நல்லதெல்லாம் தப்பாக இருந்ததுனாலும் சொல்லுங்க, கரெக்டாக இருந்தாலும் எனக்கு ஹேட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி மைசூர் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். அதுக்கு புளி, அந்த எலுமிச்சை அளவுக்கு புளி, அதில் நல்லா வெந்நீரை ஊற்றிடுங்க, ஜல்தி கரையும். அப்போ தான் வெந்நீரை ஊற்றி ஊற வச்சுடுங்க புளி. அதுக்கப்புறம் தனியா வேண்டியது, தனியா, அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன், தனியா அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, கொஞ்சமாக உளுத்தப்பருப்பு 1/4 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, அப்புறம் ஒரு மிளகா போட்டுக்கோங்க, ரெட் சில்லிஸ். இதெல்லாம் எல்லாம் எண்ணெயில் வறுக்கணுமாம்மா? இதெல்லாம் எண்ணெயில் வறுக்கணும். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் மேலே ஜீரகம் பச்சையாகவே அரைச்சிக்கணும். அதை மாத்திரம் நீங்கள் வறுக்க வேண்டாம். அப்புறம் தேங்காய், இந்த ஜீரகமும் இந்த தேங்காயும் இதில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் ஜாஸ்தி மைசூர் ரசத்துக்கு இதை தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இதெல்லாம் இந்த பெருங்காயம், 2 சின்ன கட்டி பெருங்காயம், கல் பெருங்காயம் பாருங்கள். இந்த பெருங்காயம்லாம் கூட ஓப்பன் பண்ணுங்கம்மா. பெருங்காயத்தெலாம் கூட இது மாதிரி முதலே அது இது பண்ணி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவை போட்டு அதில் வச்சுட்டுங்க, ஒட்டிக்காது. நீங்கள் எப்போ வேணாலும் டக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ இழுப்புச்சட்டியில் ஒரு இழுப்புச்சட்டி அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி இந்த பெருங்காயத்தை முதல்ல பொரிச்சுக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அதை பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மிக்சிலேயே இந்த ஆல்ரெடி தேங்காய் ஜீரகம் போட்டுட்டு அதுலேயே இந்த பெருங்காயத்தை போட்டு இது தனியாக ஃபஸ்ட் அரைச்சிக்கணுமா? ஓஹோ, இதெல்லாம் போட்டு இதில் வச்சுக்கோங்க. மறுபடியும் இதையும் எண்ணெயில் இந்த உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, மிளகு, ஒரு மிளகா, இது எல்லாத்தையும் எண்ணெயில் அதே மாதிரி வறுத்து இதோட அதையும் மிக்சியில் போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரும். போட்டு வச்சு அதே எண்ணெயில் இப்போ பருப்பு, ஜீரகம், மிளகு, தனியா, ஜீரகம் எல்லாம் பச்சையாக போட்டாச்சு. தனியா, மிளகு, உளுத்தம்பருப்பு புளியுண்டு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, ஒரு மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதை போட்டுக்கோங்க. ஆறினோடனே அரைக்கணும். இதை கொஞ்சம் பழடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு என்ன பண்ணணும்? ஓஹோ, அப்போ கறிக்க வேண்டாம். ஓகே, அவ்வளோதான். இதை கட் பண்ணிக்கணும். இப்போ ஈயச்சட்டி இருந்தால் ஈயச்சட்டிலையோ இல்லை உங்கள்கிட்ட அலுமினியம் இழுப்பு சட்டி அது மாதிரி மெயினாக இரும்பு அதான் எவசூலத்தில் பண்ணினா நல்லா இருக்காது சார், ரசம்லாம் டேஸ்ட்டாக இருக்காது. ஈயச்சட்டி இருந்தால் இதில்
ஃபஸ்ட்டு இந்த ஆல்ரெடி இது புளி ஊற வச்சுருந்தோம், அந்த புளியை நல்லா இதில் கரைச்சி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுட்டீங்களா? தேவையான உப்பு போட்டுடுங்க. ஒரு தக்காளியை, ஒரே ஒரு தக்காளி, பாதி தக்காளி, சப்போஸ் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி, இல்லைன்னா பாதி தக்காளி போடுங்க. பெருசாக இருந்துன்னா பாதி தக்காளி போட்டு அதை நல்லா இது பண்ணிடுங்க. அந்த தக்காளி அதில் வச்சு அதையும் சேர்த்து புளியோட ஒன்றா கலக்கிடுங்க தக்காளியும். அப்புறம் ஆல்ரெடி இந்த மிக்சியில் போட்டு இப்போ ஆறிடுச்சு, அதெல்லாம் இப்போ அரைச்சிட்டு இதை அதில் போடணுமா? இப்போ இல்லை, அப்போ இதை அரைச்சி வச்சுக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் இதை போடணும். இப்போ கொஞ்சம் வேக வச்சுக்கணும். பருப்பு இதுக்கு கொஞ்சம் தனியாக குக்கர் சாதம் வைக்கும்போதே கொஞ்சம் பருப்பு வேக வச்சுக்கோங்க. கடைசியாக பருப்பு கரைச்சி ஊற்றணும். இப்போ இதை அரைக்கணும். அரைச்சிவிட்டு ஃபர்தராக என்ன பண்ணணும் வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். இது இந்த மாதிரி அரைச்சிட்டோம். முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சி நல்லா பொடி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி நைஸாக பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த ரசம் கொதி ஆல்ரெடி அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ ரசம் நல்லா கொதித்து இந்த புளி வாசனைலாம் போனதுக்கப்புறம் இந்த அரைச்ச மசாலாவை இதில் கொட்டிடணும். இதுக்கு சாம்பார் பொடி இல்லைல்ல, இது சாம்பார் பொடி இதில் போட வேண்டாம். சாம்பார் பொடியோ ரசம் பொடியோ தேவையில்லை. அதுக்கே நான் அரைச்சதுனால இதே ரசம் வேண்டியதை அரைச்சாச்சு. ஸோ இதையே போட்டேன்னா உங்களுக்கு மைசூர் ரசம் இதாகிடும். இதில் பருப்பு அப்புறமா கரைச்சி ஊற்றணும். இப்போ அந்த ரசம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் இந்த ஆல்ரெடி அரைச்ச மசாலா ஊற்றிடுங்க ரசத்தில். நல்லா அலும்பியும் ஊற்றிட்டுலாம். ரசம் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் கரைச்சி ஊற்றி வச்சதில் இப்போ இந்த பருப்பு நல்லா இது பண்ண. அது எவ்வளோ அரைக்கரண்டியா எவ்வளோ போட்டீங்க பருப்பு? 3/4 கரண்டி. ஒரு 25 கிராம்லேருந்து 30 கிராம் இதான் கணக்கில் காமிக்கிறேன். இந்த பால் கண்டியில் 3/4 கரண்டி பருப்பு. இந்த ரசத்துக்கு வேறு ஏதாவது வேறு எதுவும் கிடக்குறதில்ல? ரசத்துக்கு ரசம் தான். இல்லை, அதான் தக்காளி தான் மெயின், வேறு எதுவும் கிடையாதுல்ல. சாம்பாருக்கு தானில் போடுவோம், ரசத்துக்கு போடுறதில்ல. இந்த பருப்பு நல்லா கரைச்சிட்டு நல்லா ஊற்றிடுங்க. இது ஒரு அந்த இதெல்லாம் போட்டாச்சு. ஒரு பொங்கும் அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணுமாம்மா. பொங்கல் ரொம்ப அதுக்கு என்ன பருப்பு ஊற்றினதுக்கு கொதிக்கக்கூடாது ஜாஸ்தி நைட். ஜஸ்ட் ஒரு கொதி ஸ்டார்ட் ஆகி பொங்குற டைமில் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், மைசூர் ரசம் பண்ணியாச்சு. உங்களுக்கு லாஸ்ட்டாக இறக்குற போது ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸை போட்டுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். பி ஆன்லைன். நல்லா கொத்தமல்லியை நறுக்கி இதில் கொத்தமல்லியை போட்டுடுங்க. அப்புறம் கடுகு தாளிக்கணும். எங்கட கூழ் அதில் நல்லா கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிடுங்க. நறுக்கி இதில் போட்டுவிடுங்க. ஜஸ்ட்டு ஒரு பொங்குற மாதிரி கொதி வர டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு தாளிச்சிடலாம். அவ்வளோதான். ஃப்ளேமை கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டு
இந்த ரசத்தை பார்த்து பக்கத்துலேருந்து பொங்குற மாதிரி வரும். இந்த மாதிரி வருது பாருங்க, நுரைச்சி வரும். நுரைச்சி வரும்போது இங்கே ரசத்தை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு தாளிச்சிடணும், அவ்வளோதான். இப்போ அங்கே இந்த டைமில் ஆஃப் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதில் கடுகு தாளிச்சிடணும். நான் அல்ப கரண்டி ஏதோ கரண்டி உங்களுக்கு இருந்தால் தாளிக்க, எல்லாம் பேன் எதில் இருந்தாலும் ஓகே. எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றின உடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கிற டைமில் இந்த எண்ணெய் வெடிக்கிற டைமில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணியாச்சு, முடிஞ்சது. ரசம், மைசூர் ரசம் இந்த வீடியோவில் போட்டு காமிச்சிட்டோம். நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் மார்னிங் everybody and now good evening everybody. Thank you.